ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி திருதியை திதி மதியம் 1 மணி வரை உள்ளது. பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். நாளை விடியற்காலை 4:10 மணி வரை உள்ளது. இன்று சங்கட ஹர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை உள்ளது. மாலை 4:45 5:45 மணி வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதிகாலை 3:31 மணி வரை உள்ளது. பின்பு மூல நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்படின் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிறு தேங்காய் விடைத்துவிட்டு பின் செய்யலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை செய்யாது மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. விரதம் இருக்க முடியாதவர்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். அல்லது அருகம்புல்லையாவது விநாயகருக்கு சாற்றி நெய்தீபம் ஏற்றி சிதறு தேங்காய் விடவும். முக்கியமாக இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் சுமுகாய நமக, 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 ஓம் சுமுகாய நமக என்று 108 தடவை கூறவும். அதன் மூலம் விநாயகப் பெருமான் உங்களுக்கு அருளும் பொருளும் வாரி வழங்குவார். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள். எந்த காரியத்தையும் முடிப்பீர்கள். நீங்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் அதனை செய்துவிட்டு பின்பு அமைதியாக இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், இயலாதவருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் வாங்கி வழங்குங்கள். அதன் மூலம் உங்களுக்கு யோகம், அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு பணி உயர்வு மற்றும் பாராட்டும் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பெருமை சேர்க்கும் நாள். எல்லா வகையிலும் பெருமை சேரும். ஏனென்றால் நீங்கள் கடந்த சில மாதங்களாக எல்லா நற்செயல்களும் நீங்கள் செய்திருப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். பலர் உங்களை பாராட்டுவார்கள். அதனால் நீங்கள் பெருமை கொள்வீர்கள். இருந்தாலும் உங்கள் உடலில் அசதி ஏற்படும். உங்கள் உடல்நலனை நீங்கள் அவ்வப்போது கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்று செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், காலையில் எழுந்தவுடன் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் விடைத்துவிட்டு பின்பு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய்தீபம் ஏற்றி ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என்று 108 தடவை கூறுங்கள். அனைத்து வகையிலும் உங்களுக்கு பணவரவு தனவரவு எல்லாம் வந்து சேரும். மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் சாமர்த்தியசாலிகள். எந்த காரியத்தையும் மிகவும் சாமர்த்தியமாக யோசித்து திட்டமிட்டு செய்து முடிப்பவர்கள். நீங்கள் நண்பர்களை உருவாக்குவீர்கள். அதன் மூலம் உங்கள் காரியத்தை தனதாக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், உடல் ஊனமுற்றோருக்கு நீங்கள் உதவி புரியுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். இன்று உங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பணவரவு தனவரவு இரண்டும் உண்டு. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், காலையில் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு மாலையில் நீங்கள் பெருமாள் ஆலயம் செல்லுங்கள். உங்களுக்கு மேன்மேலும் புகழும் பணமும் தனமும் சேரும்.
கடகராசி அன்பர்களே, இன்று சற்று சோதனையான நாள்தான். என்னடா, நாம் எவ்வளோ நல்லது செய்தாலும் நம்மை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டார்களே என்ற மனக்கவலை உங்களுக்கு வரும். ஏனென்றால் நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீர்கள். நல்ல விஷயங்களை கூறுவீர்கள். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பீர்கள். அதிலும் புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். இருந்தாலும் ஒரு சிறிய காரியங்கள் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடியவில்லை என்ற மன வருத்தம் ஏற்படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கால பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிது சோதனையும் வேதனையும் இருக்கும். அவர்களுக்கு உடல் பலவீனமாக இருக்கும். அதனால் அடிக்கடி அவர்களுக்கு அசதியும் சோர்வும் ஏற்படலாம். அதனை பொருட்படுத்தார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் அளியுங்கள். நீங்கள் உடனே செல்ல வேண்டிய கோயில் என்னவென்றால் ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயில் சென்று நெய் தீபம் ஏற்றி பின் மாலையில் காலபைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் வரக்கூடிய 2025 ஆண்டு பொன்னான ஆண்டாக மலரும் என்பது நிச்சயம். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை குடும்பத்திற்காக மட்டுமில்லை, மற்ற உற்றார் உறவினர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்கள் சிரமப்பட்டு எல்லா காரியங்களும் செய்வீர்கள். இருந்தாலும் சில சிம்மராசிக்காரர்களுக்கு ஏனோ மற்றவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கவில்லை என்ற மன வருத்தம் இருக்கும். தன்னை கணவனாக இருந்தால் மனைவி தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுவார்கள். மனைவியாக இருந்தால் கணவன் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படுவார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், காலையில் காக்கைக்கு எள்ளெண்ணம் இடுங்கள். பின்பு மாலையில் காலபைரவர் கோவிலுக்கு சென்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா காரியமும் சுமூகமாக முடியும். நீங்கள் உடனே செய்ய வேண்டிய மற்றொரு நற்செயல் என்னவென்றால், இயலாதோருக்கும் அன்னமளியுங்கள். அதுவும் உங்களுக்கு நற்பயன் கூடும். பணவரவு தனவரவு இரண்டும் தரும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். உழைத்து உழைத்து ஓடாகிவிட்டோமே என்று சற்று ஓய்வெடுப்போம், நிம்மதியாக இருப்போம் என்று நிம்மதியாக இருப்பீர்கள். இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் மனத்தில் இந்த வேலையை செய்தால் இதை விட சிறப்பாக அமையுமே என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த யோசனையெல்லாம் ஒரு புறம் தூக்கி தூர தள்ளி வையுங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியம் என்னவென்றால், பெருமாள் ஆலயம் செல்லுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பின் ஆஞ்சநேயரையும் சென்று வணங்குங்கள். வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையும். வரக்கூடிய 2025 ஆண்டு பொற்காலமாக அமைய நீங்கள் ஆஞ்சநேயரை அனுதினமும் நீங்கள் வணங்கினால் உங்கள் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். துளாராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் நீங்கள் இதுவரை போராடி கொண்டிருப்பீர்கள். எல்லா போராட்டமும் முடிவுக்கு வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. இதுவரை நாம் குடும்பத்திற்காக உழைத்தோம், மற்றவர்களுக்காக உழைத்தோம், நமக்கு நல்ல பெயர் வரவில்லையே. நாம் எந்த நல்லதை சொன்னாலும் மற்றவர்கள் நம்மளை பாராட்டாமல் நம்ம மீது குறை கண்டுபிடிக்கிறார்களே என்றும் நம்ம மீது கோபப்படுகிறார்கள் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் நல்லதை தான் சொல்லுவீர்கள், நல்லதே தான் செய்வீர்கள். இருந்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அமைதியாக ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று 51 முறை சொல்லுங்கள். பின் ஓம் நாராயணாய நமக, ஓம் நாராயணாய நமக என்று 51 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். அடுத்த திட்டங்கள் மனதில் தோன்றும். வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பொன்னான காலம், ஏற்றமிகும் காலம். எல்லா வகையிலும் உங்களை உயர்த்தும். பணவரவு தனவரவு எல்லாம் உமக்கு அமையும். குடும்பம் உங்களோடு ஒத்துழைக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் காலம் இதோ வந்து விட்டது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும்
சற்று எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் டூ வீலரில் செல்லும் போதும் கவனமாக செல்லுங்கள். பணம் கொடுக்கும் பொழுதும் கவனமாக கொடுங்கள். கேஷியர் உத்தியோகம் செய்யும் பொழுது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது மிகவும் இந்த கவனம் தேவை. ஏனென்றால் உங்களுக்கு நட்டம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் பொருளாதார இழப்பு ஏற்படலாம். கவனமாக இருந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டாகும். நிதானமாக இருங்கள். யாரிடையும் வம்பு சண்டைக்கு செல்லாதீர்கள். வீண் பேச்சு உங்களிடம் பேசினாலும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அவ்வாறு செய்வீர்கள் என்றால் இந்த நாள் மட்டுமல்ல, வரக்கூடிய காலமும் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் என்பது திண்ணம். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் பழம்பெருமையை பேசிக்கொண்டு திரிவீர்கள். என் தகப்பனார் இப்படி இருந்தால், என் தாயார் இப்படி இருந்தால், அவர்கள் இப்படி செய்தார்கள், நான் இவர்களுக்கு இவ்வாறு செய்தேன், ஆனால் யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை, யாருக்கு என்ன செய்தும் என்ன பலனும் ஏற்படவில்லை என்று உங்கள் மனம் அங்கலாய்த்து கொண்டே இருக்கும். அந்த அங்கலாய்ப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி விடுங்கள். பிள்ளையார் கோவில் செல்லுங்கள். சிறு தேங்காய் விடுங்கள். முருக பெருமானை கொண்டு சரணடையுங்கள். ஓம் சரணபவா, ஓம் சரணபவா, ஓம் சரணபவா, ஓம் சரணபவா என்று நீங்கள் 108 தடவை சொல்லுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்ன என்றால், எறும்பு புத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கு அரிசியை தூவுங்கள். அரிசியை நுணுக்கி அரிசி நொய்யை தூவுங்கள். அதனால் பல்லுயிர்களுக்கும் நீங்கள் புண்ணியம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று பக்தி மார்க்கத்தில் திகழ்வீர்கள். இன்று காலையில் நீங்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிறு தேங்காய் உடைத்துவிட்டு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு உங்கள் காரியங்களை செய்யுங்கள். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். நீங்கள் கூட்டு தொழில் செய்தால் தனித்தொழில் செய்வீர்கள். நீங்கள் யாரிடமோ அடிமை வேலை செய்தீர்கள்னாலும் தனித்தொழில் துவங்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பொற்கான காலம். உங்களுக்கு அள்ளி குவிக்கின்ற நேரம். பொருள், தனம் எல்லா வகையிலும் உங்களை வந்து சேரும். ஆகையால் மனம் தளராமல் இருங்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பிள்ளையார் கோவிலுக்கும் சிவாலயத்துக்கும் செல்வதுதான், வழிபடுவதுதான். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் பல வகையில் மனம் செய்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் செய்தோம், ஆனாலும் நமக்கு இன்னும் நற்பெயர் வரவில்லையே, ஏன் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற மனம் ஒரு இடத்தில் அங்கலாய்ப்புப்படும். ஆனால் உங்கள் கூட பழகுபவர்களை மட்டும் நீங்கள் கண்காணியுங்கள். அவர்கள் உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு எதிராக கூட திரும்பக்கூடும். ஆகையால் நண்பன் யார் எதிரி யார் என்று இனம் கண்டு கொள்ளுங்கள். உங்களுக்கு நண்பர்களுக்கு உதவுங்கள். நல்ல பெயர் எடுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளும் தனமும் பொருள் வரவும் எல்லாம் கிட்டும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது காரியம் என்னவென்றால், காக்கைக்கு எள்ளெண்ணம் இடுங்கள். இல்லாதோர் இயலாதோர் அனைவருக்கும் உதவி புரியுங்கள். பண வரவு உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை அம்மன் ஆலயம். அடுத்து இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். துர்க்கை அம்மன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுங்கள். காலபைரவர் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அனைத்து வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் கூட்டுத் தொழில் செய்தால் தனித்தொழில் எப்பொழுது துவங்கலாம் என்ற எண்ணம் ஏற்படும். அதன் மூலம் நீங்கள் தனித்தொழில் துவங்குவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு லாபம் அமோகமாக கிடைக்கும். இருந்தாலும் வீட்டில் முதியோர்கள், பெரியோர்கள், தாய் தந்தைகள் இருந்தால் அவர்களுடைய உடல்நலத்தில் உங்களுக்கு கவனம் தேவை. உங்கள் உடல்நலத்திலும் கவனம் தேவை. வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு சற்று உபாதையில் உடல்நலத்தில் கொடுக்கும். அதனால் நீங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்கள். நேரத்திற்கு சாப்பிடுங்கள். காரமான உணவுகளை தவிருங்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிருங்கள். உங்களுக்கு எல்லா வகையத்திலும் ஆரோக்கியம் மேம்படும். அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லா நன்மைகளும் கூடும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் லட்சுமி நரசிம்மர் ஆலயம். அங்கு செல்லுங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் அருள் கிடைக்கும். 12 ராசிக்கு அன்பர்களும் செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் விநாயகர் ஆலயம். இன்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் அபிஷேக பொருட்களை வாங்கி அழியுங்கள். அவ்வாறு அழிக்க முடியவில்லை என்றால் அருகம்புல்
நெய் தீபமாற்றி ஏற்றுங்கள். ஓம் சுமுகாய நமக, ஓம் சுமுகாய நமக, ஓம் சுமுகாய நமக என்று 108 தடவை இந்த மந்திரத்தை கூறுங்கள். உங்களுக்கு எல்லா வழியும் விநாயக பெருமானுடைய அருள் கிட்டும். சகல காரிய தடை நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.